வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு ஹை லெவலில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் ரீசெண்டாக நான் இதை பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ நல்ல ரீச் ஆகிட்டு வர ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரில. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரும், ஓகேங்களா? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்டர்லாக் பிரிக்ஸ் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நார்மலான பிரிக்ஸ் கிடையாது. ஸோ இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ். ஸோ நான் இது ரீசெண்டாக தான் இதை பற்றி கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ நார்மல் பிரிக்ஸுக்கும் இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸோ மெயினாக எதுக்காகனா, நார்மலான ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு 11 லட்சம் ஆகுதுன்னா, இதில் வீடு கட்டினா ஒரு 6 லட்சம் தான் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 2 பங்கு வந்து நம்மளுக்கு லோ காஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த பிரிக்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. நார்மல் பிரிக்ஸுக்கும் இந்த பிரிக்ஸும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் பிரிக்ஸில் இந்த நார்மல் செங்கலை நம்ம வீடு கட்டும்போது சிமெண்ட் பிளாஸ்ட் பண்ணுவோம், அது சிமெண்ட் பூச்சி பண்ணுவோம். ஆனால் இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் யூஸ் பண்ணால் அந்த சிமெண்ட் பூச்சி தேவையில்லை. ஸோ நம்ம ஒரு வீடு வந்து காங்கிரீட் போடுற அளவுக்கு போடுற வரைக்கும் நம்மளுக்கு மண்ணோ சிமெண்ட்டோ நம்மளுக்கு தேவைப்படாது. நார்மல் செங்கல் வச்சு நம்ம கட்டும்போது சிமெண்ட் கலவை போடணும். ஆனால் இந்த பிரிக்ஸ் வச்சு கட்டினோன்னா நம்மளுக்கு அப்படி சிமெண்ட் கலவை தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம அடுக்கி வச்சாலே போதும். ஸோ நம்மளுக்கு அந்த சிமெண்ட் பூசை கூட வேண்டாம், சரிங்களா? இப்போது நம்மளுக்கு தோணும், ஸோ இப்படி வைக்கும்போது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணது தான் இந்த பிரிக்ஸ் வந்து. ஸோ அந்த பிரிக்ஸில் வந்து மேல் சைடு இருக்கும், ஃபீமேல் சைடு இருக்கும். ஸோ நம்ம அந்த மேல் சைடும் ஃபீமேல் சைடும் லாக் ஆகிக்கிடும். ஸோ இதனால் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம பில்லர் மட்டும் 4 சைடு நம்ம எழுப்பினா போதும். ஸோ நம்மளுக்கு நடுமத்தில் எந்த விதமான சிமெண்ட் எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால ஸ்ட்ராங்காகவே கிரிப்பாகவே இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறதால நம்மளுக்கு மணல் சிமெண்ட் தேவையில்லை. ஸோ அதுக்கான காஸ்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாகும், சரிங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலமாக நம்ம மேக் பண்ணுறதால ஸ்ட்ராங்குமே நல்லாவே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. யூடியூப்பில் ஒரு சிலர் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி இதை மேக் பண்ணணும், இதுக்கான ரா மெட்டீரியல் என்னென்ன, தென் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், தென் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்ற ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். சொன்ன மாதிரி நிறைய வீடுகள் இப்போ இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் வச்சு நம்மளுக்கு கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூடியூப்பில் நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் ஹோம்ஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ டிசைனிங்காக பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ புது விதமான டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சரிங்களா? இதுக்கான மிஷின், ஸோ டீட்டெயில் வந்து லிங்க் கீழே இருக்குது, வேணா பார்த்துக்காங்க. ஸோ சின்ன மிஷினாக தான் இருக்கும், ரொம்ப பெரிய இடத்தெல்லாம் பிடிக்காது. ஸோ ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலமாக ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு பிரிக்ஸ் வந்து மேக் பண்ணுறது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது, சரிங்களா? இதுக்கான ரா மெட்டீரியல் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேபி ஜல்லி. ஸோ பேபி ஜல்லினா பொடி ஜல்லி. அதுக்கப்புறம் ஃப்ளை ஆஷ், சிமெண்ட்டில் வந்து 53 கிரேட் சிமெண்ட் 53 அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கிரேட் சிமெண்ட். அதுக்கப்புறம் எம்சண்ட் மணல், இல்லைனா இந்த எம்சண்டோட டஸ்ட்டு. ஸோ இது எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்சண்ட் யூஸ் மணல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரேட் அதிகமாகும். எம்சண்ட் டஸ்ட் யூஸ் பண்ணான்னா அதுக்கு ரேட் வந்து கம்மியாகும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஃப்ளை ஆஷ்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த பவர் பிளான்ட்டில் நிலக்கரி எரிச்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய சாம்பல் தான் இந்த ஃப்ளை ஆஷ். தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஒரு 3 பிளான்ட்டோ, நெய்வேலியில் ஒரு 5 பிளான்ட்டோ, ஸோ இந்த மாதிரி அங்கங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம ஈஸியாக நம்ம வந்து இந்த ஃப்ளை ஆஷ் வந்து நம்மளால் வாங்க முடியும். இதுக்குன்னு தனி புரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஒரு டன்னே நம்மளுக்கு 100 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சிமெண்ட், இந்த 53 கிரேட் சிமெண்ட் வந்து ஒரு பேக் மினிமமாக ஒரு 260 மேக்ஸிமம் 350 அந்த ரேட்டு தான் நம்மளுக்கு ஆகும். ஒரு 50 கிலோ பேக் வந்து நம்மளுக்கு சிமெண்ட் பேக்கு. அதுக்கப்புறம் ஜல்லியும் நம்மளுக்கு எம்சண்டும். ஸோ உங்கள் ஏரியாவில் எந்த ரேட்டு கிடைக்கிறதுன்னு தெரில. ஸோ அதுக்கான ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஒரு லோடு வாங்குறதுக்கு எவ்வளோ ரேட் ஆகும் நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க உங்கள் பக்கத்தில் இல்லை ஏரியாவில் கேட்டு. ஸோ இவ்வளோ தான் இதுக்கான ரா மெட்டீரியல் டீட்டெயில். இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் மேக் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்னால் பெரிய ப்ராசஸ்லாம் எதுவுமே இல்லை. ரா மெட்டீரியல் வந்து நம்ம கரெக்டான ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதும், ஸோ அந்த மிஷினில் 1 பை 1 நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ஒவ்வொரு பிரிக்ஸாக வந்து நம்மளுக்கு ரெடியாகி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மிஷின் வந்து நம்ம எவ்வளோதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த கவுண்ட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிஷின் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அதிகமாகும். ஸோ நம்மளுக்கு மிஷின் ஆப்ரேட் பண்ண ஒருத்தர் இருக்கணும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அதுக்கப்புறம் பிரிக்ஸை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். ஸோ இப்படி முடிஞ்சோன்னா ஒரு 72 ஹவர்ஸ் வந்து தண்ணியில் ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சது வெளியே எடுத்துகிட்டா நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சு. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ பிரிக்ஸ் வந்து நம்மளுக்கு 2 சைஸில் நம்ம இனிஷியலாக மேக் பண்ணலாம். ஸோ இதுதான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 2 சைஸ், ஒன்று வந்து 6 இன்ச்சு, இன்னொன்று 8 இன்ச்சு. ஸோ இந்த 2 சைஸ் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நான் அதுக்குன்னு அந்த சைஸில் தான் நம்மளுக்கு மோல்டே வரும். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஸோ நம்ம மிஷின் வாங்கும்போது அதுக்காட்டு நம்ம வாங்கிக்கலாம்.
ஸோ மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ மிஷின் ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தாலே போதுமானது. சரிங்களா, இவ்வளோ தான் இதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயினாக மிஷின் தான். ஸோ மிஷின் வந்து நம்மளுக்கு 4லேருந்து 20 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு மிஷின் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஒரு 10 lakh அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வாங்கினாலும் கொஞ்சம் லாங் லைஃபாக நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கண்டிப்பாக ஒரு 20லேருந்து ஒரு 25 சென்ட் வரைக்கும் நம்மளுக்கு இடம் வேணும். ஏன்னா நம்மளுக்கு மணல் அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் வேணும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து காய வைக்கிறதுக்கு இடம் வாங்கணும். ஸோ நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஷெட் வேணும். ஸோ நம்மளுக்கு ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்மளுக்கு லேண்ட் எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் ஷெட்டுக்கு தனியாக ஒரு 50,000. ஸோ உங்களுக்கு ஏரியாவுக்கு தகுந்தாப்புல டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதெல்லாம் போக நம்மளுக்கு ரா மெட்டீரியல் இனிஷியலாக ஒரு 50,000க்கு நம்மளை இறக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுக்கு ஒரு 50,000 இறக்குனா போதும். ஸோ அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் போக நம்மளுக்கு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது, நம்மளுக்கு கரெக்ட் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்படி ஒரு 15 lakh அந்த ரவுண்டில் வந்துடும். ஸோ சொல்லப்போனால் ஒரு ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வருமானமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக நல்லாவே ரீச் ஆகிட்டு வருது. இதுக்கான ப்ராஃபிட் ரேஷியோ வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிக்ஸு நம்மளுக்கு 25லேருந்து 60-80 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து. ஸோ மெயினாக என்ன பார்க்கணுன்னா, இந்த வீடு கட்டுறவங்க முன்னாடி இது பிரிக்ஸ் நம்மளுக்கு சூஸ் பண்ணாத காரணம் என்னென்னா, மோஸ்ட்லி வந்து மேனுஃபேக்சரர் வந்து ரொம்ப லாங்கில் இருந்தாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் பண்ணும்போது 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு செல் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் தான் மற்றதுக்கு ஆகும். ஸோ நம்மளுக்கு ஒரு பிரிக்ஸுக்கு நம்ம 5லேருந்து ஒரு 10 rupees வரைக்கும் மினிமமாக நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஈஸியாகவே நம்மளை எடுக்க முடியும். ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் போகுதோ அதான் சூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு பிரிக்ஸுக்கான ப்ராஃபிட் 5லேருந்து ஒரு 10 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு மினிமமாக ஒரு 5 லேபராவது நம்ம கைக்குள்ளே இருக்கணும். ஸோ ஏன்னா மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு பிரிக்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு, ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பேராக நம்மளுக்கு கையில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லேண்டு பார்த்தீங்கன்னா ஊருக்கு அவுட் சைடில் தான் மோஸ்ட்லி இந்த மாதிரியான இந்த செங்கல் சூளை அந்த செங்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரிலாம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஊருக்கு அவுட் சைடில் வாங்குறது நம்மளுக்கு லேண்டுமே நம்மளுக்கு சீப்பாக இருக்கும். ஏன்னா லேண்ட் ஸ்பேஸ் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால ஸோ ஊருக்கு அவுட் சைடில் வாங்குறது நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். இதுக்கான மார்க்கெட்டிங் பொறுத்தவரை ஸோ பெருசாக நம்மளுக்கு எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணலாம்னா, ஆன்லைனில் நம்மளுக்கு போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் ப்ரொமோஷன் பண்ணுறது, இல்லைனா லோக்கல் சேனலில் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் இனிஷியலாக நம்ம பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஸோ நம்ம இங்கே ஒரு பிரிக்ஸ் நம்ம இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்னு வெளியே தெரிஞ்சாலே போதுமானது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இப்போ நிறைய மேனுஃபேக்சரர் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ நிறைய இடத்துல மேனுஃபேக்சரர் இல்லை. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸோ நல்ல வருமானத்தை இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.